வணக்கம். ஓஷோ உலகம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஓஷோ சொல்கிறாரு. அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இராணுவம், மிலிட்ரி, பட்டாளம் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஆண்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு ஏன் அந்த துறை பர்டிகுலராக ஒதுக்கப்படுது? பெண்கள் ஏன் ஒதுக்கப்படுகிறார்கள், நிராகரிக்கப்படுகிறார்கள்? அரசாங்கம் அந்த பெண்களுக்கு இராணுவத்திலேயோ மிலிட்ரிலேயோ உள்ள ஒரு முக்கியமான போஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, பவர்ஃபுல் போஸ்ட், உயர்ந்த அதிகாரிகள் அப்படின்றது இல்லையா, அந்த மேட்டர்லாம் ஏன் கொடுக்காமல் இருக்குது? அது கொடுக்காம இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதான் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்குன்னு வரும்போது தே ஆர் ஹேவிங் ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு இருக்குது. அதனால் அவங்கள நீங்கள் போர்க்களத்துக்கு அனுப்பி அந்த எதிரியை போய் ஷூட் பண்ணு, பாகிஸ்தான்காரன் அவனை அப்படியே ஷூட் பண்ணு அப்படின்னா அவங்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ஃபீலிங்ஸ். அவங்க கொல்ல மாட்டாங்க, அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டாக அது கமாண்டர் வேணால் ஆனால் போடலாம், ஆனால் அவங்க அதை அதுபடி ஒத்துழைக்க மாட்டாங்க, அந்த ஷூட் பண்ண மாட்டாங்க, சுட மாட்டாங்க. அதான் உண்மை. அது தெரிஞ்சதுனால தான் பெண்களை போர்க்களத்தில் துப்பாக்கியை தூக்கிட்டு ஷூட் பண்ணி அப்படின்ற மேட்டரில் இருக்கிறாங்க. அதில் அதிகமாக மேக்ஸிமம் அதில் இதாகாமல் மேக்ஸிமம் அதை பயன்படுத்தாமல் அப்படியே இராணுவத்தில் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலில் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு மிகப்பெரிய போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதில் பெண்களை அநேகமாக பயன்படுத்த மாட்டார்கள். காரணம் எப்படின்னா, அந்த ஆண்களுக்கு ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய அரக்க குணம், அரக்கத்தன்மை அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா, அது பெண்கள்கிட்ட இருக்காது. பெண்கள் என்ன தான் தைரியசாலியாக துணிச்சல் மிகுந்தவர்களாகவும் அப்படியே எதுக்கும் பயப்படாமல் அப்படி இருக்கக்கூடிய அஞ்சாத சிங்கங்களாக அப்படி பெண்கள் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு உணர்வுகள், உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. ஆண்கள் மாதிரி அப்படியே ஒரு அரக்க குணத்தோடு செயல்பட்டு அப்படின்ற மேட்டர் இல்லையா, அது பெரும்பாலும் பெண்கள்கிட்ட பார்க்க முடியாத ஒன்று. அதனால தான் பெண்கள் அந்த இராணுவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு பெரிய பதவிகள் கொடுக்கப்படாமல் வைக்கப்பட்டு அப்படி இருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் ஆண்கள் என்ன, ஆண்கள் அப்படியே எப்போவுமே துப்பாக்கியை கொடுத்தாச்சுன்னா துப்பாக்கி வச்சு டக் 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 டக்குன்னு ஷூட் பண்ணி அப்படின்றங்களா, ஒன்று இவன் மற்றவங்களை கொல்லுவான், இல்லைன்னா இவன் கொல்லப்படுவான் அப்படின்னு. அதாவது கில்டு, ஹீ வில் கில் ஆர் ஹீ வில் பி கில்டு, ரெண்டில் தான். அவன் ஒன்று மற்றவங்களை போட்டு தள்ளுவான், இல்லைன்னா அவனை யாராவது போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இது ஆண்கள் இதுக்கு தயாராகவே இருப்பான். அவன் மற்றவங்களை போடுறதுக்கும் தயாராக இருப்பான், மற்றவங்க போட்டாச்சுன்னா சாகிறதுக்கும் தயாராக இருப்பான். இந்த அரக்க குணம் ஆண்கள். அதனால தான் பொதுவாக போர்க்களம் அப்படின்னு வரும்போது அந்த காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வர அப்படி அந்த ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஆண்கள் அப்படி ரொம்ப உயர்ந்த அதிகாரிகளாகவும் போர்ப்படை தளபதிகளாகவும் அப்படியே எல்லா இதுலேயுமே இராணுவ கேம்ப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மிக உயர்ந்த பதவிகளில் ஃபுல்லாக ஆண்கள் அப்படியே இருந்து. காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இது கை வந்த கலை, அப்படியே துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறது அப்படின்றது. மற்றவங்க ஷூட் பண்ணான்னா அப்படியே துப்பாக்கி குண்டுகளை வாங்கி அப்படியே அடிபட்டு காயத்தோடு அல்லது இறந்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது இன்னும் சொல்ல போனால் ஓஷோ இதை சர்க்காஸ்டிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேளை லேடிஸு தப்பிச்சாங்க இந்த குணம் இருக்கிறதுனால, அந்த ஃபீலிங் இருக்கிறதுனால, இந்த உணர்ச்சிகள் இருக்கிறதுனால, உணர்வுகள் இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால அவங்க நல்ல வேளை தப்பிச்சாங்க, லக், அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து, கொடூர செயல்களிலிருந்து, இப்படிப்பட்ட கொலை செயல்களிலிருந்து, இப்படி கொல்லப்படுவதிலிருந்து, இல்லாட்டி தான் பல கொலைகள் செய்வதிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து அவர்கள் அதிர்ஷ்டம் என்று தான் கூற வேண்டும் விடுதலை பெற்று விட்டார்கள். மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு அருமையான விஷயம் இது. இல்லைன்னா ஆண்கள் செய்யக்கூடிய இந்த பாவ செயல்களையும் கொலை செயல்களையும் இந்த குற்ற செயல்களையும் பெண்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேளை பெண்களாவது அப்படி செய்யாமல் நல்லவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களை பொறுத்தளவில் அந்த அரக்க குணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பெரும்பாலான ஆண்கள் 99%, 90%, 80% எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மெஜாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மைனாரிட்டி இருக்கலாம், இந்த குணம் இல்லாதவர்கள் இருக்கலாம். அப்படி மைல்டு ஃபீலிங்ஸ் அப்படின்றல, மென்மையான மனிதர்களாக, மென்மையான மனம் கொண்ட அப்படிப்பட்ட மனிதர்களும் அப்படிப்பட்ட இதயம் கொண்ட மனிதர்களும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி தான். அப்படி வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் வித் அரக்க குணம் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படியே துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறதுனால. அதனால் அவர் என்ன ஓஷோ என்னன்னா அப்படி கிண்டலாக என்ன சொல்கிறாருன்னா, செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாவது உலக போர் அப்படின்றது நடந்துச்சுல,
இரண்டாம் உலகப் போர் நடந்துச்சு, முதல் உலகப் போர் நடந்துச்சு. முதல் உலகப் போரில் வந்து எத்தனை கோடி மனிதர்கள் இறந்தார்கள், எவ்வளோ பெரிய இழப்புலாம் உண்டாச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதாவது இரண்டாவது உலகப் போர்லேயும் எப்படிப்பட்ட இழப்புகள் உண்டாச்சு, எத்தனை கோடி மனிதர்கள் இறந்தார்கள், அப்படி எவ்வளோ பெரிய சேதங்கள் உலகமெங்கும் உண்டாயின அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஆண்களுக்கு வந்து இதில் கூட திருப்தி இல்லை. 2 உலகப் போர் நடந்து கூட அதில் திருப்தி ஆகலை. 3வது உலகப் போரும் வராதா அப்படின்னு நினச்சி ஏங்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம கண் முன்னாடி எப்படிப்பட்ட போர், காசாவில் வந்து எப்படிப்பட்ட போர் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்ல. அது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஓஷோ சொன்னது சரிதானே. ஓஷோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எழுதியிருக்காரு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கூறியிருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஈரான், ஈராக்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஈவன் இந்தியா, பாகிஸ்தான், கார்கில் இதெல்லாம் பார்த்தோம்ல. பார்த்துட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேல், அந்த போரில் பாலஸ்டீனியன்ஸ், இந்த வார் நம்ம பார்க்குறோம்ல, ரஷ்யாவை பார்க்குறோம்ல, உக்ரைன் பார்க்குறோம்ல. யோசித்து பாருங்கள், ஓஷோ கூறியது எவ்வளோ பெரிய மகத்தான உண்மை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஆண்கள் அப்படியே துப்பாக்கி வச்சு சுடுறதுல வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஆனந்தமாக, சந்தோஷமாக, குதூகலமாக, உற்சாகமாக, உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். நல்ல வேளை பெண்கள் இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்திலிருந்து தப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. அந்த உயர்ந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.